ஹாய், இன்னைக்கு டே 8ல பீகாக் டிசைன்ஸ் பார்க்கலாம். பீகாக் டிசைன் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டே கிளாஸில் பேசிக் எலமெண்ட்ஸில் ஓவல் ஷேப் அண்ட் மேங்கோ டிசைன்ஸ் பார்த்தோம்ல, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இந்த டிசைன் ஈஸியாக போட முடியும். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பீகாக் டிசைன் போடும்போது எப்போவுமே பாடி ஷேப் க்ரியேட் பண்ணிட்டு தான் அதோட ஹெட் பார்ட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப் போட்டுட்டு அது ஹெட்டுக்கு கர்வ் லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்போயுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துட்டு அது நல்லா வந்ததுக்கப்புறம் மேலே திக் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ பீகாக்கோட ஃபெதர் டிசைனுக்கு ஒன் சைடு மட்டும் லீஃப் டிசைன் கொடுத்து மேலே திக் லைன் கொடுத்துக்கிறேன். திக் லைன் கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த டிசைன் வேணாலுமே போட்டுக்கலாம். இதில் பீகாக் டிசைனில் அதிகமாக ஓவல் ஷேப் தான் வரும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதோட விங்ஸ் பார்ட்டில் நான் ஸ்பைரல் மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் போடணும்னு தோணுதோ எது வேணாலும் போட்டுக்கலாம். எல்லா பீகாக் டிசைனுக்குமே பேஸ் இது தான். சேம் பாடி ஷேப் போட்டுட்டு நம்ம அதோட ஃபெதரை மட்டும் டிசைனாக போட்டோம்னா போதும். இந்த பீகாக் டிசைனுக்கு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஃபெதர்ஸ் போட்டுக்கிறேன். இடையில இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே லைட் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லா பீகாக்ஸுக்குமே பாடி ஷேப் வந்து ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். இதுதான் பேஸ். இதில் டபுள் சைடு விங்ஸ் போட்டுட்டு அதோட ஹெட்டுக்கு மேலே ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன்.
டே 8 கிளாஸில் 5 பீகாக் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம்.